السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கே. இல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு பொருளாதார மேம்பாடுகள் பரக்கத்து பெற வேண்டுமையானால், குடும்பம் மேன்மை அடைய வேண்டும், நிம்மதி பெற வேண்டுமையானால், அதற்கு அந்த மனிதன் செய்யக்கூடிய மிக மிக முக்கிய செயல்பாடுகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உமது குடும்பத்தினரை நீங்க என்ன செய்யுங்க, தொழுகும்படி நீங்க ஏவுங்க. வஸ்தபிர் அலைஹா, அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்க என்ன செய்யுங்க, பொறுத்து கொள்ளுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்துல நாம் உண்ணுவதற்கு உணவு கேட்கவில்லை. நஹ்னு நர்சுகுக், நாமே உங்களுக்கு என்ன செய்கிறோம், உணவளிக்கின்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு இறையச்சமுடையவர்களுக்கு உள்ளது அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, என்னென்ன வகையில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல வசதிகளையும் வாய்ப்புகளையும் மன நிறைவையும் நிம்மதியையும் எப்படி வழங்குறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நாட்டிற்கோ வீட்டிற்கோ ஊருக்கோ பொருளாதாரம் மேம்பட வேண்டுமையானால் அதற்கு மிக முக்கிய காரணம் இறை வழிபாடு தான். அந்த இறை வழிபாடு சரியான முறையில் இருந்தால், அது நாட்டிற்காக இருந்தாலும் சரி, வீட்டிற்காக இருந்தாலும் சரி, ஊருக்காக இருந்தாலும், எல்லா வகையிலும் அந்த இறை வழிபாடுகளை என்ன செய்யும், அந்த ஊரையே பரக்கத்துக்குரியதாக, பொருளாதார மேம்பாட்டிற்குரியதாக ஆக்கும் என்பதுதான் அல்லாஹ் கூறக்கூடிய திருமறை வசனம். ஏன்னா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் வெகுவாக முன்னேறி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அதற்கு முக்கிய காரணம் அங்கு இறை வழிபாட்டிற்கு என்ன செய்யப்படுகின்றது, முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இறை வணக்க அழைப்பான பாங்கு சப்தத்தை செவியேற்ற உடனேயே வியாபார தலங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் ஓய்வளிக்கப்பட வேண்டும். அனைவரும் தொழவில்லையானால் அது அரசியல் குற்றம் என்ற அந்த சட்டம் அங்கு மட்டும்தான் இருக்கின்றது. எனவே அந்நாடுகள் என்ன செய்கின்றது, பொருளாதார மேம்பாட்டை பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். உண்மையில் பொருளாதாரம் மேம்பாட்டை அடைவதற்கு மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதோ, முதலாளித்துவத்தை ஒழிப்பதோ, தொழில்மயமாக்குவதோ தீர்வு கிடையாது அப்படிங்கிறதையும், நாட்டு மக்கள் அனைவரையும் தொழுகையாளியாக ஆக்குவதுதான் ஒரு நாட்டை பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கும் முன்னேற்றுவதற்கும் சரியான ஒரு அணுகுமுறை என்பது மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு புலனாகின்றது. அன்பானவர்களே, அந்த நியதிப்படி ஒரு குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமானால் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தொழ வேண்டும். குறிப்பாக பெண்களும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய வாசகத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆண்கள் தொழுகையை கடைபிடித்து துஆ செய்யும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது, இறைவன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து மலக்குகள் மூலமாக என்ன செய்கிறான், இரண பாக்கியத்தை, அவனுக்கான அந்த பொருளாதார இரண பாக்கியத்தை வீட்டுக்கு அனுப்புகின்றான். அப்படி அனுப்புகின்ற பொழுது அங்குள்ளவர்கள் அந்த இரண பாக்கியத்தை பெறுவதற்கு
தகுதி இல்லையானால் அந்த பாக்கியம் திசை திருப்பப்படும் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால தான் இறைவன் அல்லாஹு தாலா என்ன செய்கிற அந்த திருமறை வசனத்தின் மூலமாக, நீர் உமது குடும்பத்தினரை தொழ சொல்வீராக, நான் உனக்கு என்ன செய்கிறேன், உணவளிக்கின்றேன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். அன்பானவர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வாங்க இவ்வாறு, அபூ ஹுரைராவே, உமது குடும்பத்தினரை தொழச் செய்யுங்க, நீங்க நினைத்து அறியாத புறத்திலிருந்து இறைவன் ரிஸ்க் என்ன செய்வான், உங்களுக்கு நிறைவாக தருவான் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறி, உங்கள் இல்லங்களை மண்ணறைகளாக மாற்றி விடாதீர்கள் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, தொழுகை நிறைவேற்றப்படாத இல்லங்கள் பரக்கத் பொருந்தியதாக அபிவிருத்தி பெற்றதாக அமையாது என்கின்ற ஒரு அழகிய உபதேசத்தை என்ன செஞ்சாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டியிருக்கின்றாங்க. அன்பானவர்களே, அது மட்டுமல்லாது மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒல் மர்அத்து, ஒரு பெண், ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, தனது கணவனின் வீட்டிற்கு தலைவி ஆவாள், அவள் அந்த பொறுப்பு பற்றி விசாரணை செய்யப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளை நம்ம பார்க்குறோம். எனவே இல்லத்தை ஆள்பவள் தொழுகையாளியாக இருக்கும்போது தான் இல்லத்திற்கு எல்லா விதமான பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு பெரியார் இவ்வாறு சொன்னாங்களாம், மனிதா, உனது மனைவி உணவில் சற்று உப்பை அதிகமாக்கி இருந்தால் உனக்கு கடும் கோபம் ஏற்படுது. நீ அவளை என்ன செய்கிற, கண்டிக்கின்றாய். அவள் மறுநாளும் அப்படியே செய்தால் நீ கோபத்தின் உச்ச நிலைக்கு போகிவிடுகின்றாய். அதற்கு அடுத்த நாளும் அவள் அவ்வாறே செய்வாளையானால் நீ அவளை என்ன செய்வ, அவளின் பெற்றோர்னுடைய தாயினுடைய வீட்டிற்கு அனுப்ப கூட நீ தயங்க மாட்டாய். அதுபோன்று என்றாவது ஒரு நாள் அவள் தொழாத போது அவளை நீ கண்டித்திருக்கின்றாயா? தொழுகையை விட்ட குற்றம் என்பது கேவலம் உப்பை சற்று அதிகப்படுத்திய குற்றம் அளவு கூட உன்னிடம் மதிப்பு பெறவில்லையா? என்ன ஆச்சரியம்! மனைவி தொழுகையை விடும்போது மட்டும் நீ பொறுமையின் சிகரமாக மாறிவிடுகின்றாயே என்பதாக அந்த பெரியார் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வாசகத்தை மற்றொரு மனிதருக்கு இவ்வாறு சொன்னாங்களாம். ஆக நம்முடைய உணவுல கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டுச்சா நாம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை இறை வணக்க வழிபாடுகள்லையும் நாம் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்தி காட்டக்கூடிய விதமாக அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் இறைமறை வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட இறை வணக்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி அதன் மூலமாக நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய ஊருக்கும் எல்லா விதமான பொருளாதார மேம்பாடுகளையும் பரக்கத்துகளையும் நிரப்பமான முறையில் தந்தருள அந்த இறைவனை வணங்குவோம், இறை அருளை பெறுவோம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.